வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? Hello everyone, this is Sai. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா ஸ்கின் கேர் வீடியோவா தான் இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி வெயில் செம்ம அதிகமாக இருக்குது அண்ட் ஸ்கின் இன்னும் செம்மையாக டேன் ஆகும். ஸோ அதனால ஒரு ரெமிடி, சின்ன ரெமிடியோட வந்திருக்கேன். அண்ட் அந்த ரெமிடி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்திருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் don't forget to like, share and subscribe. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ் இல்லை ஸ்டைலிங் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா அவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை கிளென்சிங் பண்ணிக்கணும். நான் மம்ஸ்கோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி என் ஃபேஸை கிளென்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2 ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் கடலை மாவு யூஸ் பண்ணாமல் கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவுடரோட நம்ம வந்து டொமேட்டோ பல்ப் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணால் ஃபேஸ் நல்லாவே க்ளோ இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்றது அப்படி கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நார்மலாகவே டெய்லியும் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம், பாடி வாஷ் பண்ணோம்னாலே நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கஸ்தூரி மஞ்சள் கூட நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ தரும். நம்மளோட ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணும். நீங்கள் இப்போ ஃபேஸில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போது கஸ்தூரி மஞ்சள் போட்டு பாருங்களேன், ரொம்ப எரியும். ஆக்சுவலி இந்த ஃபேஸ் பேக் நான் இப்போ போட்டும்போதே எனக்கு ரொம்ப எரிஞ்சுது. ஸோ நார்மலாகவே அது ரொம்ப எரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவும் நேச்சுரலாக நம்மளுக்கு நல்ல க்ளோ தரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் நம்ம ஃபேஸ் நல்லா ஹெல்த்தியாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம multani மட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ multani மட்டி அண்ட் டொமேட்டோ பல்ப் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். multani மட்டி எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணும், சன் டேமேஜ் ரிமூவ் பண்ணும். ஸோ ஓகேவா, நம்மளுக்கு வெயில் அதிகமாகச்சுன்னா நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம். ஸோ சன் பர்னு, ஸ்கின் ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் சன் டேமேஜ் இதெல்லாம் வந்து multani மட்டியால் க்யூர் பண்ண முடியும். ஸோ இதுவும் நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் நல்லாவே க்ளோ இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின் டேமேஜஸ் டேன்லாம் அவ்வளோவா இருக்காது. இதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம எதுவுமே வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்காக பண்ணல, நம்ம ஃபேஸை வந்து நார்மல் நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரை எடுத்துகிட்டு வரதுக்காக தான் பண்ணுறோம். அண்ட் ஆக்சுவலி multani மட்டி ஸ்மெல்ஸ் குட். ஸோ அதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது போடும்போது லைக் அந்த மண் ஸ்மெல் அப்படியே வரும். அண்ட் நம்ம 2 ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி எப்படி போல் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் வந்து மம்ஸ்கோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபேவரேட்டோ அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஸ்கின் கேர் ரெமிடிஸ் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe. Be connected. Bye bye.